ஃப்ரெண்ட்ஸ், விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இது நியூ இயர் vlog. நியூ இயர்க்கு நம்ம போடுற ஃபர்ஸ்ட் vlog இது. 2021ஓட ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த vlogல வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் கத்தாரில் இருக்க ஒரு அழகான இடத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப லேட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. இட்லியும் சிக்கன் பொட்டேட்டோ குருமா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இதோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம் அப்படின்றதுனால லஞ்ச் ஒன்றுமே பண்ணல. லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா மஹசீல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஜான் 2 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு 2 தடவை வந்து நாங்கள் அங்கே போயிட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அங்கே உள்ளே போவோமா போக மாட்டோமான்னு தெரியல. க்ரௌட் இல்லை அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே போய் எப்படி எல்லாம் மாறும்னு தெரியல. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும் அப்படின்னு. பட் நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம். போக முடிஞ்சால் உள்ளே போகலாம். அப்படி இல்லாட்டி அங்கேயே வந்து நிறையா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் நிறையவே இருக்குது. அதை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜில் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஃபெப்ரவரியில் ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல், கார்டன் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம போயிருந்திருப்போம். அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே இடத்துல தான் வந்து இதுவும் நடந்துகிட்ருக்கு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தாரா வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணுன்னா இங்கே வந்து நிறையாவே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. இங்கே தூரமாக தெரிஞ்சிட்ருக்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு பில்டிங் தான். கிஃப்ட் பாக்ஸ் ஷேப்பில் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இன்னும் நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரிட்டன் வரும்போது அதை நான் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு காட்டுறேன். இங்கே வந்து டேஸ்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்க்க தான் செஞ்சுருக்கோம், உள்ளே போனதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம், ரிட்டன் வரும்போது டைம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த மஹசீல் ஃபெஸ்டிவல் அந்த இடத்துல க்ரௌட் இருந்துச்சுன்னா ரொம்ப நாங்கள் உள்ளே போக மாட்டோம், எப்படியும் ரிட்டன் வந்துடுவோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே போய் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா டேஸ்டி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் இந்த இடம் தான் நான் இப்போ சொன்னது. இது லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் நைட் டைமில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மஹசீல் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகணும். இந்த லெஃப்ட் சைடில் தான் அது வந்து நடந்துகிட்ருக்கு.
தூரம் இருந்து பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு ரொம்ப க்ரௌட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாங்க அங்க போயிட்டு பார்க் பண்ணோம். நெறைய க்ரௌட் இருந்ததுனால நான் வந்து லிட்டிய தூக்கிட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல. ரொம்ப க்ரௌட் இருந்துச்சு. நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். அங்க போகல. 3வது தடவையா நாங்க வந்து அங்க என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கியூ ரொம்ப பெருசா இருக்கு. லிட்டிய வச்சுட்டு நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நான் போற வழியில அந்த டேஸ்டி ஸ்ட்ரீட்குள்ள வந்து போயிட்டு போலாம். அது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இடத்த இன்னைக்கு வந்து சுத்தி காட்டுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் பேக் இருக்கும். அப்ப வந்து நான் இதே பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒண்ணு போட்டிருப்பேன். இந்த பிளேஸ்ல தான் அதுவும் வந்து இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸ் பில்டிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இப்ப நைட் லைட் போட்ட பிறகு, எனக்கு வந்து காருக்குள்ள இருந்து எடுக்கிறதுனால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இன்னொரு நாள் நான் வெளிய இருந்து எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி போடுறேன். ரொம்பவே இது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ. லைட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு. இப்ப வந்து நம்ம டேஸ்டி ஸ்ட்ரீட்குள்ள போகலாம். இங்க வந்து சாப்பிட வரவங்களோ இல்லையோ, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா, அவ்ளோ பேரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கு இந்த பிளேஸ். நீங்க கத்தார்ல இருந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தது இல்லன்னா, கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க வந்து மொத்தம் ஒரு 30 வுடன் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டிஃபரண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்க கிடைக்குமாம். நாங்க வந்து இங்க கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு, அ இந்த மாதிரி வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட்டியும், லிட்டியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இங்க நல்லா ஓடி விளையாடுறதுக்குலாம் நெறையவே இடம் இருக்கு. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப விளையாடி, விளையாடி ஸ்வீட்டிக்கு வந்து பசி வந்ததுனால, நாங்க வந்து வெளிய சாப்பிடலாம் அப்படின்றதுனால இங்க எதுவும் சாப்பிடல. இங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு ஷாப்ல. ஆனா, அங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேப்ல வந்து நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. லிட்டி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்கா இங்க. ஸ்வீட்டி போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க கத்தார்ல இருக்க லரோஸ் அப்படின்னு ஒரு புட்டிக் இருக்கு. அதில தான் வாங்குனேன். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. இல்ல நம்ப போயும் வாங்கிக்கலாம். அ அந்த புட்டிக்கோட அ கான்டாக்ட் நம்பர் ஏதாவது அப்படி வேணும் அப்படின்னா, நம்பளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. மெட்ராஸ் டூ கத்தார் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு அவங்களோட லிங்க் வந்து அனுப்புறேன். அண்ட் கான்டாக்ட் நம்பரும் அனுப்புறேன். உங்க யாருக்காவது வீட்ல கிட்ஸ் இருக்கிறாங்க 5 இயர்ஸ் அ அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு 12 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரீசனபிள் ப்ரைஸாவும் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்குனேன். அந்த மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வந்தாச்சு. ஸ்வீட்டியும் வந்து சாப்பிட்டா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8 ரியால் தான். ஆனா 3 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு இங்க வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அங்க கிளம்பி நாங்க ஸ்ட்ரெயிட்டா சென்டர் மால் அங்க தான் போயிட்டுருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் டேக்ல வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 70% ஆஃப் சேல் நடந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து அங்க போய் என்ன வாங்குனேன், அங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா, அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். இல்ல ஐ கார்ட்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அங்க வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. நீங்க இந்த வீடியோல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா நான் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தது அன்னைக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு போனது தான். ஆனா அத சீக்கிரமா நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுட்டேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு.
வந்து நாங்கள் ரெட் டேக்கில் அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். வரும்போது இந்த பேர்ல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 18 கேரட் இது. இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்காக கிளம்பியாச்சு. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆப்கான் பிரதர்ஸ் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம் இப்போ வந்து அங்கே ரீச் ஆயாச்சு. கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. ஃப்ரைடே அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரௌட் வந்து இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ரூம் கிடச்சிச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் இங்கே. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரில், அதுக்கப்புறம் இந்த மந்தி ரைஸ், மஜ்பூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்கும்னு தெரியாது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நாங்கள் ரொம்ப லேட்டாக கொஞ்சம் வந்ததுனால நாங்கள் மட்டன் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆனால் அது வந்து தீந்து போச்சு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் மந்தி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸ்ட் க்ரில் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் மிக்ஸ் க்ரில்லில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கபாப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்ததும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி டெசர்ட்ஸில் வந்து இது ரஸ்மலாய், குலோப் ஜாமுன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குதான். நான் உங்களுக்கு அந்த மெனு கார்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இருக்க ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே ஆப்பிடைசர்ஸில் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம், நாங்கள் மிக்ஸ்டு வந்து சொல்லியிருந்தோம். இங்கே கேமல் மீட்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை சாப்பிட மாட்டோம். ஆனால் வந்து இதில் வந்து போட்டிருக்கு. ஃபுல் கோட் மந்தி வித் ரைஸ்லாம் வந்து கூட கிடைக்குது. ஆனால் வந்து எல்லாம் வந்து 800 ரியால் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சூப்புக்கு கொடுக்குறாங்க. சூப், அதுக்கப்புறம் சாலட். இந்த சூப் வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்பெஷல் சூப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில ஸ்பைசஸ்லாம் போட்டிருந்துச்சு. கொஞ்சம் தக்காளி வந்து பச்சையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ண சிக்கன் மந்தி ரைஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்ஸ்ட் க்ரில், இதில் வந்து ஒரு மட்டன் கபாப், அதுக்கப்புறம் வந்து க்ரில் சிக்கன் இது இருக்குது. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டன் கபாப் ஓகே, க்ரில் சிக்கனும் ஓகே. நம்ம எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பிடைசரில் வந்து ஹம்மஸ், அதுக்கப்புறம் வந்து தஹினி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த எனக்கு வந்து இதில் உள்ளதுலேயே பிடிச்சது வந்து அந்த ஆப்பிடைசர் தான் பிடிச்சிச்சு. அதில் இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மஷ்ரூமில் ஒரு மஷ்ரூம் பிக்கிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த மந்தி ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். வேணும்னா உங்களுக்கு ஆசைப்பட்டால் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேனா ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ரியால் கிட்ட வந்துச்சு. அந்த மணிக்கு வந்து வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டது. ஒரு வேளை எங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. ஆனால் வந்து கண்டிப்பாக டேஸ்டி ஸ்ட்ரீட் அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் போகலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் அது. அதுக்கப்புறம் கத்தாராலையும் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. இந்த vlog வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.